வணக்கம் நேயர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்ரமணியன். இன்று உலக தொழிலாளர்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை உலக ஆஸ்துமா தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மையமாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியும் அமையவிருக்கிறது. ஆஸ்துமாவினால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக தொழிலாளர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், எதனால் அவர்களுக்கெல்லாம் ஆஸ்துமா ஏற்படுகிறது, காற்று மாசும் ஒரு காரணம். அதை தாண்டி ஆஸ்துமாவினால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வாறு அவர்களுக்கெல்லாம் சிகிச்சை முறைகள் அமைய வேண்டும், ஆஸ்துமா வராமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசவிருக்கின்றோம். பேசுவதற்காக அரங்கத்திற்கு ஆஸ்துமா அலர்ஜி சிகிச்சை நிபுணர் டாக்டர் கமல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஆஸ்துமா ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன டாக்டர்? நிறைய காரணங்கள் இருக்குது சார். அதில் முக்கியமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய காரணம் காற்று மாசு. அது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம இன்றைக்கி இருக்க சினாரியோவில் பார்த்திங்கன்னா கடந்த 10 வருடங்களில் ஆஸ்மா நோய் தாக்கம் அதிகமாக வந்ததுக்கு காரணம் காற்று மாசு அடைவது. இன்னொன்று நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த குழந்தைங்கள், ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி வேறு செக்டரில் இருக்கிற நேரத்தில் அவங்க ஒர்க் பிளேஸில் உள்ள அலர்ஜிஸ் ஆஸ்மா வரத்துக்கான காரணமாக அமையுது. ஜீன் அப்படிங்கிறது எவ்வளோ ப்ளே பண்ணுது இந்த ஆஸ்துமா? கண்டிப்பாக ஜீன், மரபு அணு, அதாவது மாசுத்தன்மை பாதி மரபுத்தன்மை பாதி, இரண்டும் சேர்ந்த கலவை தான் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்மாவுக்கு இது 100% பொருந்தும். ஸோ அம்மா அப்பா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி யாருக்கு ஆஸ்மா வியாதி இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாசுத்தன்மை, காற்று மாசுத்தன்மை அதிகமாகிற நேரத்தில் அந்த ஜீனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்மா வியாதி அவங்களுக்கு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு எவ்வளோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆஸ்துமா ஏற்படுறது? கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏன் இது அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். காரணம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட நுரையீரல் பார்த்திங்கன்னா அப் டு 3 இயர்ஸ் வரைக்குமே வளர்ந்துக்கிட்டு இருக்க தன்மையில் இருக்கும். இப்போ அடல்ட்டு நம்மெல்லாம் என்னென்னா ஒரு நாளைக்கு 15 to 18 முறை மூச்செடுப்போம். வெரஸ் பேபிஸ் பார்த்திங்கன்னா 40 டைம்ஸ் மூச்செடுக்கும். ஸோ அந்த மாசான காற்று உள்ளே போகிற நேரத்தில் அந்த நுரையீரலில் வீக்கங்கள் வேகமாக வர ஆரம்பிக்கும். ஒவ்வாமை தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 20% வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாக்கம் இருக்கிறதாக வெவ்வேறு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது முதல்ல இன்ஹேலர்ஸ் பண்ணுறாங்க, மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க, நர்வ்ஸில் ஊசி போடுறதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் சரியான சிகிச்சை முறைகள் யாருக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக ஆஸ்மாவுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நிச்சயமாக இன்ஹேலர்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஊசிகள் போடுறது, மாத்திரைகள் சாப்பிட்றது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சுற்றி நம்ம மூக்க தொடுற மாதிரி தான். ஸோ டைரெக்டாக நுரையீரலில் நமக்கு ப்ராப்ளம் இருக்கிற நேரத்தில் மருந்துகள் நுரையீரலுக்கு போய் சேரணும். ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஹேலர் வகை சிகிச்சை. அதாவது இன்றைக்கி இப்போ இருக்கிற காற்று மாசு இந்த சூழல்னால ஒருத்தருக்கு ஆஸ்துமா ஏற்பட்டுருச்சுனாலும் அவருக்கு பிறக்கக்கூடிய அவருடைய பரம்பரை சந்தாதியினருக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அவருடைய ஜீனில் கலந்துருமா? நிச்சயமாக அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட இப்போ இந்த தாயோட கார்ட் பிளட்டுன்னு சொல்லுவோம். அந்த கார்ட் பிளட்டை நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். அதாவது குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா கார்ட் பிளட் IgE அப்படின்ற இதில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இந்த குழந்தைக்கு அலர்ஜி வருமா வராதா, அதை எப்படி நம்ம அதுக்கப்புறம் ரியர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணலாம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, காற்று மாசினால் ஏற்படும் நோய்கள், அதேபோல் ஆஸ்துமா ஏற்பட்டவர்களுக்கு என்ன சிகிச்சை முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களது சந்தேகங்களை நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் முன்வைத்து அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணான 0444400700 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை முன்வையுங்கள். ஆஸ்துமா அலர்ஜி சிகிச்சை நிபுணர் டாக்டர் கமல் அதற்கான ஆலோசனைகளை வழங்குகிறார். தற்பொழுது மேட்டூரில் இருந்து அன்வர் அழைத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் அன்வர், உங்கள் கேள்வி. குட் மார்னிங் சார். வணக்கம், உங்க கேள்வி என்ன? குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் அன்வர், சொல்லுங்க டாக்டர். இப்போ கேள்வி டாக்டர், இந்த ஆஸ்துமாங்கிறது இப்போ குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏற்படுது டாக்டர். இந்த குழந்தைகளுக்கு வர்றத அவங்கள எந்த அளவுக்கு டாக்டர் அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்க பெரியவங்க என்ன செய்யணும் டாக்டர்? நிச்சயமா வீட்டுல இருக்கிறவங்களே இந்த புகையெல்லாம் பிடிக்கிறாங்களா டாக்டர்? இதுக்கு அந்த ஆஸ்துமா இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்டர்? இந்த புகை எவ்வளவு எதிரிங்கிறத இதை நீங்க கொஞ்சம் சொல்லணும் டாக்டர். வாய்ப்பு அதே மாதிரி குறிப்பா குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. நிகழ்ச்சி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அன்வர் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டார். அதாவது காற்று மாசுனால அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். ஸோ ஒரு குழந்தை ஒரு வீட்டில் ஆஸ்மா தாக்கம் இருக்குன்னா அந்த ஃபேமிலியே பார்த்திங்கன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த குழந்தைங்களுக்கு ஆஸ்மா தாக்கம் இருக்கா அப்படின்றத ஆரம்ப நிலையிலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடணும்.
ஸோ அந்த குழந்தைங்களுக்கு தொடர் இருமல் இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து ஒரு பேசிக்கானதாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வீசிங் இருக்கும். சில குழந்தைங்கள் இருமி வாமிட் எடுப்பாங்க. எந்த வயசுல இருந்து இது தெரிய இது ஆரம்பிக்கும்? எல்லாமே ஒரு வயசுக்கு அப்புறமே தெரிய ஆரம்பிச்சிடும். சரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றுகள் இருக்கும். பிராங்கியோலைட்டிஸ் அந்த மாதிரி சில வைரஸ் தொற்றுகள் இருக்கும். அந்த வைரஸ் தொற்றுகளுமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வீசிங் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதையும் ஆஸ்மாவையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். குறிப்பாக குழந்தைகளை வந்து வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறோம் டாக்டர். இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், வீடு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு ஆஸ்மா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம்? கண்டிப்பாக. அதாவது அதில் 2 எட்ஜஸ் இருக்குது. ரொம்ப குழந்தைய நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக வளர்த்தோம்னாலும் அதனாலேயும் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் வரும். ரொம்ப அன்ஹைஜீனிக்காக வளர்ந்தாலும் அதனால இன்ஃபெக்ஷன் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ ஒரு தியரி என்ன இது பண்ணுறாங்கன்னா ஹைஜீன் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு அர்பன் ஏரியாவுக்கு வரக்கூடிய குழந்தைகளில் நடுவில் ஆய்வு எடுத்து பார்த்த நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆஸ்மா தாக்கம் அதிகமாக தென்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வரோம்னா, யாருக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும், அது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் கேர் கொடுத்து வளர்த்த குழந்தையாக இருந்திருக்கலாம், இல்லை எந்த ஒரு வசதியும் இல்லாத குழந்தையாக இருந்திருக்கலாம். அந்த மரபுத்தன்மை இருந்துச்சுன்னா அது எப்போ வேணாலும் அதுக்கான சாத்தியக்கூறுகளோடு வெளிப்படும். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சென்னையிலிருந்து பத்மபிரியா அழைத்திருக்கிறார். வணக்கம் பத்மபிரியா, உங்கள் கேள்வி. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், ஐம் 38 years old. எனக்கு வந்து காஃப் வேரியன்ட் ஆஸ்மா இருக்கு அப்படின்னாங்க ஒரு பல்மனாலஜிஸ்ட் செக் பண்ணப்போ. சரி. நான் அதுக்கு இப்போ வந்து செரோஃப்ளோ அண்ட் டியோலின் இது எடுத்துக்கிறேன், பஃப் எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன சார் ப்ரிவென்ஷன் மெத்தட்? பஃப் எடுக்காம வேற ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை. அதாவதுமா, இப்போ மருந்துகளை வந்து நீங்கள் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது நீங்கள் உங்களுக்கு இதுக்கு நீங்கள் அலர்ஜி டெஸ்ட் எடுத்துக்கலாம். அலர்ஜி சோதனை பண்ணி உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்குது, எதனால உங்கள் காஃப் ட்ரிகர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த காஃப் வேரியண்ட் ஆஸ்துமான்றது வந்து வீட்டு உள்ளே உள்ளதுனால வருதா, வீட்டுக்கு வெளியிலேருந்து வருதா, இல்லை நீங்கள் உண்ணும் உணவு வகையாக வருதா, இல்லை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அது சார்ந்து வருதா, எதனால் வருது அப்படின்றத அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த சோதனைகள் செஞ்சு உங்களுக்கு என்ன ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்றதை பார்த்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது ஓரளவு குறைய ஆரம்பிச்சிருமா. சரி டாக்டர், நன்றி பத்மபிரியா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அடுத்ததாக திருச்சியிலிருந்து வெங்கடேஷ் அழைத்திருக்கிறார். வணக்கம் வெங்கடேஷ், உங்கள் கேள்வி. சார் வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாம் டாக்டர், கேள்வி கேளுங்க. சார், இப்போ இந்த ஏர் பொல்யூஷன், இப்போ நிறைய இந்த ஆட்டோமொபைலில் நிறைய இந்த ஏர் பொல்யூஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இதனால வந்து நிறைய ஆஸ்மா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்களா? வணக்கம் வெங்கடேஷ் சார். அதாவதுங்க, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். அதாவது காற்று மாசுனால பார்த்திங்கன்னா நுரையீரலில் அனைத்து வியாதிகளும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை சுவாசிக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். அதுவும் இப்போ குறிப்பிட்டு இப்போ சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ காற்று மாசுனால நம்ம ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நபரும் கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் வந்து அவரோட ஆயுட்காலத்தில் வந்து இழக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த காற்று மாசை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ்க்கு நம்ம போகலாம். டீசல், பெட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ், நம்ம கேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் காற்று மாசை வந்து நம்ம கம்மி பண்ண ஆரம்பிக்கலாம். சரி டாக்டர், இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு இது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே எனக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். ரோட்டில் நம்ம பைக்ஸில் போகிறோம், அந்த சமயத்தில் நம்ம வந்து சுவாசிக்கிறோம், இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. அப்பயும் எல்லாத்துக்குமே வந்து இந்த பாதிப்பு ஏற்படுறது இல்லை. குறிப்பாக எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படலாம்? அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே கிளாஸில் படிக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 மார்க் வாங்குறான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 35 மார்க் வாங்குறான். அவனுக்கு ஒரே சிலபஸ் தான், ஒரே டீச்சர்ஸ் தான், எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளோட சுற்றுச்சூழலும். எந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நுரையீரல் தாக்கங்கள் அடிக்கடி ஏற்படுகிறதோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காற்று மாசில் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்துடும். ஒன்று. ரெண்டாவது பேரண்ட்ஸ் அம்மா அப்பா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி யாருக்காவது அலர்ஜிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அது அலர்ஜினா அவங்களுக்கு வீசிங் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தோலில் அலர்ஜி இருக்கலாம், கண்ணில் வந்து எரிச்சல் இருக்கலாம், மூக்கிலேருந்து நீராக வந்துக்கிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் ஒரு அலர்ஜி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும். இன்னொன்று, அவங்க ஒர்க் பிளேஸில் இருக்காங்க பாருங்கள், அந்த ஒர்க் பிளேஸில் உள்ள அலர்ஜி அகெயின் ஸ்ட்ரெஸ் வந்து இதை ரொம்ப அதிகப்படுத்திடும். ஓகே, ஆமாம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக குவைத்தில் இருந்து அன்சாரி அழைத்திருக்கிறார். வணக்கம் அன்சாரி, உங்கள் கேள்வி என்ன? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க, டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். ஆமாம் சார். சார், எனக்கு வந்து ஆஸ்துமா ஒரு 7-8 வருஷமா இருக்கு சார். சரி. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன், டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கேன் சார். ஆனால் நிற்க மாட்டேங்க சார். சரி அன்சாரி, அதாவது ஆஸ்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்பட்ட நோய். அது
சரிங்களா? அதுக்கு நீங்கள் தொடர் சிகிச்சை எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அது என்ன காரணத்தினால உங்களுக்கு அந்த ஆஸ்மா ஏற்பட்டிருக்குன்னு நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அடிப்படையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அவர் அதை புரிஞ்சிருக்கணும் அவர். சரி ஸோ அவருக்கு என்ன காரணத்தினால வந்திருக்குன்னு பார்த்தா அதை வந்து அவர் தவிர்க்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவாய்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. இது அதை தவிர்த்துக்கிட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க வகை மருந்துகள்லேயே அவர் வந்து மாத்திரைகள் சாப்பிட்றதா சொல்கிறாரு. பெஸ்ட்டு வந்து இன்ஹேலர் தெரப்பி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அவர் அலர்ஜி சோதனை செஞ்சு அவருக்கு என்ன அலர்ஜி இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதையும் தவிர்த்துக்கிட்டு வந்தார் அப்படின்னா அவர் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகலாம். இருக்கட்டும் டாக்டர், ஒரு நாள்பட்ட நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, எவ்வளவு நாட்களில் இதை வந்து கியூர் பண்ணிட முடியும், பூரண குணமடைய முடியும்? நிச்சயமா. அதாவது இது வந்து ஒரு மித் அண்ட் ரியாலிட்டி மாதிரி தான். ஆஸ்மாவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் தான் பண்ணலாம் ஒழிய கியூர் பண்ண முடியாது. ஓகே, அதை வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நாங்கள் வந்து பேஷண்ட்டை சொல்கிற நேரத்தில் எனக்கு ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னு ஒரு பேஷண்ட் பயப்பட்டாருன்னா நான் யூஸ்வலாக சொல்லுவேன் என்னன்னா, ஆஸ்மா பற்றி பயப்படாதீங்க, ஆஸ்மா நமது தோஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இது வந்து நம்மளை வந்து ஒன்றும் பெருசாக நம்மளை பயப்படுற அளவு ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இதை விட்டுறக்கூடாது நம்ம. ஸோ இதை வந்து 100% நம்ம எளிதாக வந்து கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு வியாதி. இதை வந்து நம்ம 100% க்யூர் பண்ணுறதுக்காக அந்த வகை மருந்துகள் இந்த வகை மருந்துகள்னு அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக உங்கள் நுரையீரல் செயல்திறன் எவ்வளோ தூரம் இருக்கணுமோ அதுக்கான மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கான அலர்ஜிகளை கண்டுபிடித்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே நிச்சயமாக வந்து இதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம். அதுலேயும் மாத்திரை ஊசிகளை விட இன்ஹேலர் வகை சிகிச்சை தான் வந்து முழு பலன் கொடுக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து ராம்குமார் அழைத்திருக்கிறார். வணக்கம் ராம்குமார், உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம். சார் வணக்கம், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க ராம்குமார். சார் வணக்கம். எனக்கு வந்து அதிகமா தும்மல் வருதுனால நான் சைசால் டேப்லெட் யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த 3-4 டேஸ்க்கு கியூர் ஆயிருது. சரி. இப்போ வந்து நான் அந்த டேப்லெட் சைசால் டேப்லெட் வந்து எனக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அது சைடு எஃபெக்ட் உள்ளதா இல்ல அதனால ரிஸ்க் இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணலாமா கூடாதா? சரி, அதாவது ராம்குமார் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் வந்து வீசிங் வர ஆரம்பிக்குதோ சரிங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்னீசிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே இது எப்படி வந்து நம்ம மூக்கில் ஒரு ஒவ்வாமை தாக்கம் வந்துச்சு அப்படின்னா அது நுரையீரலில் போய் சேர்ந்துடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அவருக்கான மருந்துகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகை மருந்துகளை வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். இன்னும் அவர் என்ன பண்ணலான்னா இந்த மாத்திரைகளை வந்து அவர் குறைச்சிட்டு மூக்கில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே வகை மருந்துகள் இருக்குது. அந்த ஸ்ப்ரே வகை மருந்துகளை அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? தொடர்ந்து பேசலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா எவ்வாறு பாதிக்கின்றது, அது தரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான சிகிச்சை முறைகள், குறிப்பாக குழந்தைகளை ஆஸ்துமா பாதிக்காமல் எவ்வாறு பராமரிப்பது, பாதுகாப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடரும்.